இந்த மே மாதம் 1000 ரூபாய் வருமா வராதா? இல்லை, அறிவித்தபடி 2000 இருந்து 2500 ரூபாயை நேரடியாக வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்து விடுவார்களா என்ற கேள்விதான் தற்போது தமிழக இல்லத்தரசிகளின் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலை இப்போது இந்த ஒரு வீடியோவில் சுருக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வாருங்கள். வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். அதாவது 1.31 கோடி பெண்கள் இந்த ஒரு திட்டத்திற்கு கீழ் பயனாளிகளாக இருக்கின்றனர். அதுதான் உரிமை தொகை திட்டம். பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து திறம்பட செயல்படுத்தியும் வருகிறது. மகளிர் உரிமை, தோழி விடுதிகள், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், பிங்க் ஆட்டோ போன்ற புதிய திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் நலன்களை மேம்படுத்துவதில் தமிழக அரசு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக வருகிறது. அதாவது ஏழை பெண்கள் பொருளாதார ரீதியாக வாழ்வில் உயர கொண்டு வரப்பட்ட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது மக்களால் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியின்படி தமிழகத்தில் கடந்த 2023 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தில் 1.13 லட்சம் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 15 அன்று நேரடியாக ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து விடுபட்ட பெண்களுக்கு உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஸ்டாலின், அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மாநிலம் முழுவதும் விண்ணப்பங்கள் மீண்டும் பெறப்பட்டு தற்போது 2ஆம் கட்டமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் 1.31 கோடி பெண்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 தமிழக அரசு செலுத்தி வந்தது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய்க்கு பதிலாக கிட்டத்தட்ட மிகப்பெரிய தொகையாக ரூபாய் 5000 பணம் வரவு வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் மகளிர் உரிமை தொகையை வழங்க முடியாது என்பதால் முன்கூட்டியே ரூபாய் 3000 வழங்கப்பட்டதாகவும் கோடைக்கால சிறப்பு தொகையாக ரூபாய் 2000 சேர்த்து வழங்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். அது மட்டும் இன்றி 2026 தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை பிடித்தால் ரூபாய் 2000 உரிமை தொகை உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 2026 ஏப்ரல் 23 முடிந்தது. அதாவது வரும் 4ஆம் தேதி மே 4 முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் மே மாதம் உரிமை தொகை கிடைக்குமா என்ற சந்தேகம் தமிழக மகளிர் மனதில் தற்போது எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டால் உரிமை தொகையை வழங்க முடியாது என்பதால் தான், அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு 3000 ரூபாய் என்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் என்றும் மொத்தம் 5000 ரூபாய் மகளிரின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு இருந்தது. ஏற்கனவே கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 வழங்கப்பட்டு விட்டதால் மே மாதம் உரிமை தொகை கிடைக்காது என்றும் ஜூன் மாதத்தில் இருந்து மீண்டும் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவே ஆட்சியை அமைக்கும், அதாவது ஒருவேளை இந்த தேர்தலில் திமுகவே மீண்டும் வெற்றி பெற்றால் திமுகவே ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஜூன் மாதத்தில் இருந்து பழையபடி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படலாம். அது மட்டும் இன்றி ஏற்கனவே ஆட்சி அமைந்தவுடன் மு.க. ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவதாக வாக்குறுதி அளித்து உள்ளதால் ஜூன் மாதத்தில் இருந்து பழையபடி மகளிர் உரிமை தொகை அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆனால் அதே சமயம் ஆட்சி மாற்றம் நடக்கும் பட்சத்தில், அதாவது அதிமுக குலவிளக்கு திட்டத்தில் பெண்களுக்கு ரூபாய் 2000 வழங்கும் என்றும் தாவேகா ரூபாய் 2500 வழங்கும் என்றும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து உள்ளனர். இதில் எந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும், அதாவது அமைச்சரவை கூட்டம், பதவி ஏற்பு, திட்டங்களுக்கு ஒப்புதல், நிதி விடுவிப்பு என அனைத்தும் முடிந்து வர 1 மாதம் ஆகும் என்பதால் ஜூன் மாதம் முதல் உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தினம்தோறும் இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.